பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதாக. நீதியின் வலது கரத்தினால் தாங்குவா. God will uphold you with his righteous right hand என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். இயேசு நீதியாய் நியாயம் செய்கிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. அவரிடத்தில் ஒரு அநீதியும் இல்லை. அநீதியாய் அவர் யாரையும் நடத்துவதில்லை. நாம் காலை எழுந்து காலை வணக்கம் சொல்லுவதற்கும், வகுப்பறையில் இருக்கும்போது ஆசிரியருக்கு வந்தனம் சொல்லும் போதும், இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தலைவர்களுக்கோ தேசிய கொடிக்கோ வணக்கம் சொல்லும் போதும் வலது கையை தான் உபயோகப்படுத்துகிறோம். வலது கையில் வணக்கம் செலுத்துவது மற்றவர்களை மதிப்பதாகவும் அவர்களை கௌரவப்படுத்துவதாகவும் இருக்கும். அதுபோலத்தான் கர்த்தரும் ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத நம்மையும் மதித்து அவருடைய வலது கையால் நம்மை தாங்குகிறார். விழுந்துவிட்ட நேரங்களிலெல்லாம் கர்த்தர் அவருடைய வலது கையால் தாங்குவா. ஒரு வாலிப மகன் அவனுடைய வாழ்க்கையில் தவறான நண்பர்களிடம் சேர்ந்து தன்னைத்தானே பாவத்தில் ஈடுபடுத்தி கொண்டு பாவப்பிடியில் வாழ்ந்து கொண்டு வந்தான். அவனால் ஒரு நாள் கூட போதை அருந்தாமல் இருக்க முடியாது. அவனுடைய பெற்றோர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் விடாமல் அந்த வாலிப மகனுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். இவனும் அநேக நேரங்களில் தான் செய்வது தவறென்றும் அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிவர முடியாமலும் தன்னை ஒரு இருளின் ஆதிக்கம் சூழ்ந்திருப்பதையும் உணர்ந்த பிறகும் அவனால் பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட இயலவில்லை. இப்படி ஒரு நாள் அவன் குடித்து மிகவும் அதிகமான போதையில் வாகனத்தை ஓட்டி கொண்டு வரும்போது ஒரு கோரமான விபத்தில் சிக்கி அடிபட்டு செத்தவனைப் போல விழுந்தான். அவனை மருத்துவமனையில் கொண்டு சிகிச்சை பெறும்படி அவனுடைய பெற்றோர்கள் சேர்த்தார்கள். ஒரு நாள் இரவு மருத்துவமனையில் அவன் தூங்கும்போது ஒரு சொப்பனம் வந்தது. அதில் ஒரு வலதுகரம் தன்னை முழுவதும் சூழ்ந்திருப்பதைப் போலவும் அந்த வலதுகரம் அவனை தாங்குவதைப் போலவும் கண்டான். ஒரே ஆச்சரியத்தில் இது யாருடைய கரம் என்று கூர்ந்து பார்த்தான். ஒருவேளை மரித்த நம்முடைய மூதாதையர்கள் கரமா என்று பார்த்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு காரியத்தை பார்த்தான். அந்த வலதுகரம் ஆணி பாய்ந்த கரத்தை போல இருந்ததை கண்டான். ஆணி பாய்ந்த கரம் என்றால் தனக்காக மரித்த இயேசுவின் கரம் என்று அறிந்து கொண்டான். மறுநாள் காலையில் விழித்து பார்த்தபோது தன்னுடைய அறையில் இருந்த வசனத்தை பார்த்தான். அதில் இப்படியாக எழுதப்பட்டிருந்தது: என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்பதாக. அன்றே தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் அவனுடைய படுக்கையை மாற்றினார். மீண்டும் எழுந்தான். பாவ வாழ்க்கையை உதறி தள்ளினான். அன்றிலிருந்து அவனை தாங்கி பிடித்த இயேசுவின் வலதுகரத்தை பிடித்து நடக்க தொடங்கினான். மிகப்பெரிய மாற்றத்தை அவனுடைய வாழ்க்கையில் இயேசு கொண்டு வந்ததை உணர்ந்து வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்காகவே ஓடினான். இயேசுவின் வலதுகரம் நம்மை தாங்கும். விழும்போதெல்லாம் தூக்கிவிடும். எஸ்ராவின் மேலிருந்து அவருடைய கரம் உங்கள் மேலும் இருக்கும். அவருடைய கரம் நீங்கள் கேட்பதை எல்லாம் கொடுக்கும், ஆசீர்வதிக்கும். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஏந்தி தாங்கி தப்புவித்து நடத்துவீராக. ஒரு விக்கிரங்களும் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி உம்முடைய கரத்தினால் மூடிக்கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நன்மை செய்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை கொண்டு வருவதாக. இன்றைய தினம் இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். காரிய சத்தியை கட்டளையிடும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.